ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் பிரசாந்த் நீல் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சலார் அந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம பிரபாஸ், பாகுபலி ஃபேமஸ் தெரியும், அதுமாதிரி ஸ்ருதிஹாசன், அப்புறம் ஜெகபதி பாபு மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. பிருத்திவிராஜ் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கேஜிஎஃப்பில் பார்த்த 1-2 முகங்களும் இந்த படத்தில் வந்து வராங்க. பிரசாந்த் நீல் வந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இருக்கிற அந்த நட்பு, அவங்க 2 பேருக்காகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேஜிஎஃப்க்கும் இதுக்கும் வந்து எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது, எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. எஸ், சம்மந்தம் கிடையாது தான், இந்த கதை வேறு மாதிரி தான் போகுது. பட்டு ரெஃபரன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து இந்த இதில் வர காட்சிகள் அமைப்புகளாகட்டும் இல்லை மியூசிக் ஆகட்டும் எங்கேயுமே வந்து கேஜிஎஃப் ஞாபகப்படுத்தாமலாம் கிடையாது. முழுக்க இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்பில் வந்து அந்த கேஜிஎஃப் அப்படிங்கிற ஏரியாவை பற்றி தான் வந்து எடுத்திருப்பாங்க. அவங்க என்ன மாதிரியான அரசியல் இருக்குது, அவங்க மாதிரி மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கான்சார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த கதை நகருது. அங்கே வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த சலார் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறதுக்கு அந்த கிரேக்க வரலாறை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தரே வந்து ஆர்மிக்கு நிகராக வந்து பலமானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது, அந்த ரெஃபரன்ஸான டீட்டெயிலெலாம் வந்து கேட்குற கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் படத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது வந்து நிச்சயமாக வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுது. மேக்ஸிமம் வந்து நிறைய இடத்துல கொஞ்சம் ஸ்லீப்பி ஃபீலெல்லாம் வந்துச்சுங்க நிஜமாகவே. படத்தோட லென்த் அந்த மாதிரி கேஜிஎஃப்லாம் அந்த கட்டு எடிட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வளன்னு லென்த்தாக இருக்கிற மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இந்த படத்தை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சலார் பார்ட் 1 வந்து 3 ஹவர்ஸுக்கு ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 2.5 ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பிரபாஸோட ஆக்டிங் வந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சொல்கிறது அப்படின்னே தெரியல. அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த ஒரு நோ சென்டிமெண்ட்ஸ், நோ ஸ்மைல், நோ க்ரை, அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இதே கிடையாது. அடிப்பாங்க, ரத்தம் தெரிக்கும், அவ்வளோதான். இவ்வளோ தான் ஒரு ஹீரோ வச்சு எடுக்க முடியும். பாகுபலியிலேயாவது கொஞ்சம் ராஜமௌலி வந்து ஏதோ ட்ரை பண்ணி அவர்கிட்ட ஏதோ கொண்டு வந்திருப்பாங்க. பட் இதில் வந்து ஹீரோ தான். பட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆதிபுருஷ், அந்த மாதிரி சில படங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த படம் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் மறுக்கவே முடியாது. 3 ஹவர்ஸ் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே கொஞ்சம் கொடுமையான ஃபீலிங்காக தாங்க இருந்தது. அந்த மாதிரி அதே மாதிரி பிஜிஎம் வந்து ரவி பஸ்ரூர், அவர் வந்து கேஜிஎஃப் 1 ஆகட்டும் 2 ஆகட்டும் எந்த அளவுக்கு ஒரு எந்தூசியாசமாக இருந்தது அந்த மியூசிக்கு. இதில் வந்து அந்த கேஜிஎஃப் மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் எவ்வளோ மெனக்கெட்டுருக்காருங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கேஜிஎஃபோட மியூசிக் உள்ளே தலை காட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு அந்த கடைசி டச் வரைக்கும் போயிட்டு வந்து உள்ளே வந்திருப்பாங்க. கொஞ்சம் போனால் அது கேஜிஎஃப் மியூசிக் மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த அந்த எல்லையை தாண்டாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்குன்னு தெரில. பார்க்கலாம். கேஜிஎஃப் 3 வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, கடவுளை வேண்டிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம டைம், நம்மளோட ஸ்பெசிஃபிக்கான நம்மளோட ப்ரீசியஸான டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம போய் பார்க்குறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் எந்தூசியாசமாக இருக்கணும். ஹீரோ கிட்ட வந்து ஒரு எந்தூசியாசம் இருக்கணும்ல, அதாவது எனர்ஜெட்டிக்காக ஒரு அந்த மாதிரிலாம் இருந்தால் தானே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் படம் முழுக்க நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் வந்து பிரபாஸ் வந்து ஒரு ஆக்டிவான அந்த சுறுசுறுப்பாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு மாதிரி டல்லாகவே இருந்துகிட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எப்படி வந்து கேர்லெஸ்ஸாக விட்டாங்க அப்படிங்கிறலாம் தெரில. இது எப்போவோ வந்திருக்க வேண்டிய படம், அட்லீஸ்ட் இப்போவா அது விட்டாங்களே இயர் எண்டில், ஓகே. பட் நீங்கள் ஒரு வீக்கெண்டில் போய் பார்க்குறதுக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு வெட்டியாக வந்து ஒரு பொழுது 3 மணி நேரம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த படத்தை. பட் கேஜிஎஃப் இந்த மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு போயிடாதீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன் தான். ஆனால் என்ன, கதைக்களம் வந்து அங்கே கேஜிஎஃப், இங்கே வந்து கான்சார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம ஜான் விஜய் வந்து பண்ணியிருப்பார் ஒரு ரோலு. அவரோட கொஞ்சம் பாட்டில் வந்து அவர் கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாருன்னு வைங்களேன், அவ்வளோதான் அந்த படத்தில் சிரிக்கிறதுக்கு இருக்குது. மற்றபடியெல்லாம் சும்மா பில்டப்பு
அதாவது இந்த பில்டப் வந்து ஈக்குவல் பண்ணணும் சீனு, சரியா? வந்து படம் ஹீரோவை ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற அந்த பில்டப்பை நம்ம எழுத்து போட்டு வெளியில் வர்ற வரைக்கும் அந்த பில்டப் நிறுத்தவே இல்லைங்க. பில்டப் பண்ணிகிட்டே இருக்காங்க பயங்கரமாக. யாருமே வந்து ஒரு இயல்பாக இருக்கிற மாதிரியே காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மனிதத்தன்மையே இல்லாத அளவுக்கு ஒரு இயல்பை மீறி இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படி தான் காட்டுறாங்க எல்லாரையுமே. ஹீரோவோட அம்மாவாகட்டும், அந்த கான்சார் ஏரியாவில் இருக்கிற அந்த மக்களாகட்டும், அந்த அரசர் குடும்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப கொடூரமாக தான் காட்டுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு பொழுது போகலைன்னா போய் இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான விமர்சனத்தில் சந்திக்கலாம். இதில் பார்ட் 2 வேறு இருக்காமல் ரெடி ஆகிக்குங்க. ரவி பஸ்ரூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த KGF 1 KGF 2 தான் நமக்கு தெரியும் இந்த படத்துக்கு பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கன்னடத்தில் வந்து மஃப்டின்னு ஒரு படம் இருக்குது. இந்த 10 தலை கூட ரீமேக் பண்ணாங்க இல்லையா, அதோட ஒரிஜினல் வெர்ஷன் கன்னடத்தில் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த படத்தை பாருங்கள். ரவி பஸ்ரூர் வந்து எவ்வளோ ஒரு தரமான மியூசிக் டைரக்டருங்க நீங்கள் அந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும். அதில் வந்து நம்ம சிவராஜ் அண்ணா வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த ஜெயிலரில் வராரு இல்லையா, சுருட்டு குடிச்சிட்டு, செம்ம மாசாக இருக்கும் அந்த இது. அந்த 10 தலை வந்து ரீமேக் பண்ணும்போது வந்து அது அந்தளவுக்கு ஒர்த்தாக பண்ணல. பட் நீங்கள் மப்டி ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ரவி பஸ்ரூர் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். பட் அந்தளவுக்கு கூட வந்து இந்த சலாரில் பண்ணல அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. KGF விட்டுருங்க, தனி ட்ராக்கு, அது வந்து நம்ம இதில் வந்து எடுக்க வேண்டாம். அப்புறம் ஸ்ருதிஹாசன் அவங்க வந்து இந்த படத்தில் எதுக்கு ஹீரோயினுங்கிற ஒரு இதுக்காக அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்க விட்ற பில்டப்பில் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கு பாருங்கள், அது இன்னும் கொடூரங்க நிஜமாவே.